மீண்டும் ஒரு ஜென் கதையினோடு நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். ஒரு ஜென் குரு தன்னுடைய சீடர்களுக்கு தியான பயிற்சி அளிச்சிட்டு இருக்காரு. அப்படி தியான பயிற்சி அளிக்கும் போது அங்க ஒரு பூனை வந்து ரொம்ப கத்தி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால அந்த பூனைய கட்டி போட சொல்லி அந்த ஜென் குரு சொல்றாரு. அவரும் கட்டி போடுறாங்க சீடர்களும். தியானம் நடக்குது. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து எப்பெல்லாம் தியானம் நடக்குமோ, எப்பெல்லாம் அந்த தியான பயிற்சி நடக்குமோ, அப்பெல்லாம் அந்த பூனைய வந்து கட்டி போடணும் அப்படிங்கிற மாரி அந்த ஜென் குரு வந்து சொல்லியிருக்காரு. அப்படி தொடர்ந்து நாட்கள் போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஜென் குரு வந்து இறந்து போயிடுறாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த தியான பயிற்சி நடக்கும்போதெல்லாம் பூனைய கட்டி போட்டுட்டே இருந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து இது நடந்து ஒரு பழக்கமாவே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த பூனையும் ஒரு காலத்துல இறந்து போயிடுது. அதுக்கு பின்னாடி வேறு சில சீடர்களும், வேறு சில குருக்களும் அங்க வந்து தியான பயிற்சிய தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லா முறையும் அந்த அ இது பூனைய கட்டி போடுறத மட்டும் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பழக்கம் அப்படிங்கிற ஒரு ஜென் கதை. இந்த ஜென் கதை எதை உணர்த்துதுன்னா, நம்ம பழக்கத்தின் காரணமா சில விஷயங்கள பண்ணுவோம். அது ஏன், எதுக்கு, எந்த காரணமும் தெரியாமயே பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுதான் இந்த கதை உணர்த்துது. நன்றி, வணக்கம்.